ஆனால் பெரும்பாலான நேரங்களில் வந்து அதுக்கு தலைமையான அதிகாரின்றது இன்ஸ்பெக்டராக தான் வருவார். இன்ஸ்பெக்டர்லேருந்து கீழே இருக்க வரைக்கும் எல்லாருமே தான் பாதிக்கப்படுவாங்க தவிர அவங்கெல்லாம் கணக்கு கிடையாது. ஸோ ரெண்டாவது இதில் துன்புறுத்துறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, ரெண்டாவது வேடிக்கை பார்த்தவங்க இருப்பான்ல, நான் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. வேடிக்கை பார்த்தவருக்கும் அதே மாதிரி தண்டனை உண்டு. அதனால தான் இந்த காவல் அதிகாரிகளை நிறைய பேர் நம்ம சார், இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் பொதுமக்களுக்கு ஏதாவது துன்புறுத்தல் நிகழ்வு நடந்தது அப்படின்னா அதில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற யார் அதை பொறுப்பேற்றுக்குவாங்க? உதாரணத்துக்கு தலைமை அதிகாரியா, இல்லை ரைட்டரா, இல்லை அங்கே இருக்கிற ஏட்டா, இல்லை எஸ்ஐ, அந்த மாதிரி யார் பொறுப்பேற்றுக்குவாங்க சார்? பொதுவாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எஸ்ஹெச்ஓ, ஓகே, அந்த அதிகாரி அவர் தான் வந்து மேலதிகாரி, இன்ஸ்பெக்டராக தான் இருப்பாங்க பெரும்பாலும். அந்த இன்ஸ்பெக்டர் கீழே இருக்க அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம், ஒரு இதுக்கும் டீம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அந்த டீமில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள்ஸ், ஏட்டு அந்த மாதிரி இருப்பாங்க, ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாங்க, அது வரிசையாக இருப்பாங்க. அதில் ஒரு 10 பேர் கொண்ட டீம், 10லேருந்து 12 பேர் இருப்பாங்க. அந்த டீம் டோட்டலாகவே பாதிக்கப்படும். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் வந்து அதுக்கு தலைமையான அதிகாரின்றது இன்ஸ்பெக்டராக தான் வருவார். இன்ஸ்பெக்டர்லேருந்து கீழே இருக்க வரைக்கும் எல்லாருமே தான் பாதிக்கப்படுவாங்க தவிர அவங்கெல்லாம் கணக்கு கிடையாது. ஸோ ரெண்டாவது இதில் துன்புறுத்துறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, ரெண்டாவது வேடிக்கை பார்த்தவங்க இருப்பான்ல, நான் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. வேடிக்கை பார்த்தவருக்கும் அதே மாதிரி தண்டனை உண்டு. அதனால தான் இந்த காவல் அதிகாரிகளை நிறைய பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறது உண்டு. தப்பு நடந்தால் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து தட்டி கேளுங்க. தட்டி கேட்டால் தான் நல்லது. அப்படி தட்டி கேட்காத பட்சத்தில் என்னைக்குமே அந்த அதிகாரிக்கும் ஆபத்து தான் சார். பொதுவாக பொதுமக்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லாதனால காவல் அதிகாரி துன்புறுத்தினாரு அப்படின்னா உடனே அதை எங்கே சொல்கிறதுன்னு தெரியறது இல்லை. அடித்தாருன்னா அடிக்கும்போது எவிடன்ஸ் எப்படி எடுக்க முடியும் அப்படின்லாம் பயப்படுறாங்க. இதை எப்படி மேலதிகாரிகிட்ட எப்படி இதை கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போக முடியும்? எப்போதுமே ஒரு பிரச்சனை, ஒரு பொதுமக்களையோ ஒரு சாமானிய ஒரு மனிதரை வந்து மிரட்டுறாங்க, அடிச்சுட்டாங்க, திட்டாங்க அப்படின்னா தயங்காதீங்க. எங்கேயோ ஓரலாக சொல்லாதீங்க. ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருங்க. ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டா நீங்கள் சேஃப். ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தா நமக்கு ஆபத்துன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ரிட்டன் கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கும்போது தான் அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டரோ, ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ, ஒரு கான்ஸ்டபிளோ யாரோ ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, கண்டிப்பாக நேம் பேட்ஜ் இல்லாமல் போலீஸ் இருக்கவே கூடாது. ஓகே, கண்டிப்பாக நேம் பேட்ஜ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும், இன்னும் நபர் இந்த இடத்துல இந்த மாதிரி என்கிட்ட தகராறு பண்ணாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்னா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் 2 பேருக்கு உடனே ஒரு இமெயில் அப்படின்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சு விட்ருணும் ஆதாரங்களோட. இப்போதான் சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால் அப்படி ஏதாவது மிஸ்யூஸாக ஒரு பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைனா உடனே புகாராக போடுங்க. தவறே கிடையாது. அப்படி போட்டிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களை தொடவே பயப்படுவாங்க. அப்படி நீங்கள் புகார் கொடுக்கலன்னா தான் பிரச்சனை. இப்போ பல இடங்களில் சம்பவங்கள் வந்து இந்த அடிபட்டு சாகிறது அதெல்லாம் எப்படின்னா, முதல்ல கூப்பிட்டு அடிச்சிருப்பாரு, விட்டுருப்பான். 2வது கூப்பிட்டு மிரட்டியிருப்பாங்க, விட்டுருப்பாங்க. 4வது கூப்பிட்டு உள்ள கஸ்டடிக்குள்ளே வச்சு அடிச்சு பின்னி எடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி புகாரே கொடுக்கலையே, புகார் கொடுக்காத போது எப்படி அப்படின்ற பிரச்சனை வரும். அதனால உங்களை சின்னதா ஒரு அஃபென்ஸ் அவங்க பண்ணும்போது அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃப். ரைட்டு, நம்மள ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, நாளைக்கு இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம உள்ள போயிடுவோம் அப்படின்னு அந்த போலீஸுக்கு ஒரு பயம் இருக்கும். எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொடுக்காம விடுறது தான் உங்க மிஸ்டேக். சார், ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு பொதுமக்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சார் கேட்கறதுக்கு? நம்பர் 1 ரைட்டு, எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்னு அவங்க சொல்லணும். கண்டிப்பா எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு போலீஸ் அதிகாரி சொல்லியே ஆகணும். 2வது, என்னுடைய லாயரை கான்டாக்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து அதுக்குண்டான இதை சொல்லுங்கள், எனக்கு உண்டான ஃபோனை கொடுங்க, நான் கான்டாக்ட் பண்ணணும்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். அதே மாதிரி என்னுடைய ஃபேமிலிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணணும், நான் இந்த மாதிரி இருக்கிறேன்னா அதுவும் வந்து சொல்லணும். ஓகே, அதை நீங்கள் சொல்லி நீங்கள் அந்த உரிமையை பெறணும். இது தவிர்த்து 4வது மெடிக்கல் செக்கப். எனக்கு உடம்பு சரியில்லை, தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, எனக்கு வந்து மெடிக்கல் செக்கப் அப்படின்னா அதுக்குண்டான எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா ஒரு சில பேருக்கு அரெஸ்ட் பண்ண உடனே திடீர்னு பிபி ஏறலாம், இல்லை வேறு ஏதாவது உடல் உபாதை வரலாம். ஓகே, புதுசாக இருக்கிற சூழ்நிலை. ஓகே, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எனக்கு மெடிக்கல் செக்கப், எனக்கு வந்து வேணும், மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதை பண்ணி ஆகும். இதை பல இடங்களில் மிஸ்யூஸ் பண்ணுறதா வந்து போலீஸ் வந்து சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அந்த உரிமை உங்களுக்கு எப்போதுமே உண்டு. ஸோ இந்த 4 உரிமையை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். சார், நிறைய இடங்கள்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போன உடனே உட்காரு வந்துருவார், எஸ்ஐ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா இருக்க வைக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து ரெக்கார்ட்ஸ்ல உள்ள மாதிரி இருக்குமா, இல்லை அதுவும் தவறு தானா? ஆக்சுவலி பார்த்தா இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறதுன்றது தப்பு. ஓகே, அது மாதிரி உட்கார வைக்கிறது எதுக்காக அப்படின்னா எங்கேருந்து எஸ்கேப் ஆகிடக்கூடாது அப்படின்னுக்காக உட்கார வைப்பாங்களா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்து நான் அப்புறம் வர்றேன், நான் சாயந்தரமாக வர்றேன், 6 மணிக்கு வர்றேன், 7 மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறது பெட்ரு. ஒரு சில நேரங்களில் இந்த காவல் அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்னா அவங்களுக்கு ஒரு டாக்டிக்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு சாமானிய மனிதரோ, ஏன் ஈவன் அட்வொகேட் போனால் கூட
அவங்கள வந்து வேணும்னே உட்கார வைக்கிறது. உள்ள டீ போண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. டீ போண்டா சாப்பிட்டுக்கிட்டு வெட்டி கதையும் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பானுங்க. பண்ணிட்டு இவங்களை வந்து வெளியில் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் மேலதிகாரிகிட்ட உடனே புகார் பண்ணலாம். இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. இமெயில் ஐடியில் சொல்லுங்க, நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், என்ன வர சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ நேரம் ஆகியும் எனக்கு வந்து பதிலே சொல்லலை அப்படின்னு மேலதிகாரிக்கு புகாரை எழுதுங்க. மேலதிகாரியுடைய நம்பர் தெரிஞ்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏசியோ டிசியோ, ஏசி கூட வேண்டாம், டைரக்டாக டிசி ஜாயின்ட் கமிஷனர் அவங்ககிட்ட சொல்லி, சார் இந்த மாதிரி விசாரணைக்காக என்னை அழைத்தார்கள், 6 மணிக்கு அழைத்து என் 11 மணிக்கு தான் என்னை விசாரணை செய்தார்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க. 10 பேர் இந்த மாதிரி செஞ்சா ஆட்டோமேட்டிக்காக இவங்க சரியாயிடுவாங்க. ஸோ யாராக இருந்தாலும் சார், அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சக மனிதர்கள், இந்த உலகத்தில் வாழ்றவங்க தான். அவங்களுக்கு 2 கொம்பு முளைக்கலை. அவங்களுக்கு எதிரான இந்த மாதிரி வாசங்களை ஒவ்வொருத்தவங்களும் செய்ய துணிந்தால் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் கண்டிப்பாக நடக்காது. மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். சரிங்க சார். இப்போ வந்து நீங்கள் நடக்காமல் தவிர்க்கிறதுக்கு நிறைய விஷயம் சொல்கிறீங்க. இப்போ ஒரு வேளை போன தடவை கூட்டிகிட்டு போய் செமையாக வெளுத்து அடிச்சிருக்கிறாங்க, இப்போ ஒரு 4 நாள் கழித்து இன்னொருத்தர் சஜஸ்ட் பண்ணுறார் இது கேஸ் போடலான்னு, இப்போ பாசிபிள் இருக்குங்களா இல்லைங்களா சார்? கண்டிப்பாக பாசிபிள். இது மாதிரி இதுக்கு முன்னாடி இது மாதிரி தவறு செஞ்சாங்க, என்னை மிரட்டி வச்சுருந்தாங்க, அதனால் அந்த பிரச்சனை வந்து இன்னும் ஓயலை, இல்லைனா அது ஓஞ்சிருச்சு, பட் நான் அதுலேருந்து சேஃப் ஆகிட்டேன், பட் இந்த மாதிரி இந்த காவல் அதிகாரிகள் தப்பு பண்ணால் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா எல்லா காவல் அதிகாரியும் நம்ம தப்பாக சொல்லிட முடியாது. ஓகே, அதில் வந்து 2 நல்லவங்க இருந்தாங்கன்னா அந்த 2 நல்லவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்றது தான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை. எடுத்தவொடனே அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள். 4 கெட்டவன் இருப்பான், 4 நல்லவன் இருப்பான். ஸோ அந்த 4 நல்லவங்களில் 2 பேர் பயப்படுவான், 2 பேர் பயப்படாமல் தைரியமாக நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த 2 பேர் சப்போர்ட்டோட நீங்கள் கண்டிப்பாக இதில் எஸ்கேப் ஆகிடலாம். உங்களுக்கு உண்டான பாதுகாப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். மேலும் இது மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக என்ன அணுகுங்க. உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.